ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கொள்ளு பொடி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கொள்ளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விதமான நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுது. இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்டையும் இந்த கொள்ளு பொடி அரைக்கிறது எப்படின்றதையும் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அந்த கொள்ளு பொடியை வச்சு தான் சட்னி அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். கொள்ளு பொடி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொள்ளு பொடி, வெங்காயம் 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி, நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. 5 பூண்டு பல்லை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வதக்கிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துருங்க. இப்போ நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொள்ளு பொடியில் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சரில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காய கலவையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க கொள்ளு பொடியை 5 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கல, அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உடல் எடையையும் இது குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.